எங்க அப்பா ஒரு தீவிர ரசிகர். சிவாஜி சாருடைய தீவிர ரசிகர். எம்ஜிஆரும் ரொம்ப பிடிக்கும். சிவாஜி சாரும் பிடிக்கும். இவரோட நடிப்புன்னா சில சில படங்கள்லாம் எடுத்து சொல்லலாம். பாரு வெறும் நடைய பார்த்து கத்துக்கலாம். வெறும் நடை இது கேரக்டர் இதுதான். செந்தமிழ் பாட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப பாராட்டினதா வாசு அவர்களும் பிரபு அவர்களும் சொன்னாங்க. எனக்கு அது மறக்கவே முடியாது. அவர் சந்திச்சது எப்போன்னா சிங்கப்பூர் மேடையில் அவருடைய ஃபங்க்ஷனில் ஆர்டிஸ்ட்லாம் கலந்துக்கணும். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஆர்டிஸ்ட் தான். சரோஜா தேவி அவர்கள், பாரதிராஜா அவர்கள் வந்தார், கேபி சார் வந்தார், வைரம் அவர்கள், சரத்குமார் வந்தார். யங்ஸ்டர்ஸ்னு பார்த்தா நாங்கள் 2 பேர் தான். தேவா அவர்கள் இசை இருந்துச்சு, பி சுஷிலாமா இருந்தாங்க, அஃப்கோர்ஸ் சௌகர் ஜானகிமா. இவங்களோடு சேர்ந்து இந்த வெளியில் உட்காந்தேன். அவரைனா என் அருமை கண்மணி சுகன்யா, உன்னோட கட்டாயம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னாரு. அது எனக்கு போகிறோம் 2 வாட்டி என் அருமை கண்மணி சுகன்யா அங்கேயே ஃப்ளாட்டு நடுங்குது அவரை பற்றி. நான் எங்கள் அப்பா பேசுடி உனக்கு தெரியவே, மகா கலைஞர். நான் 4 சென்டென்ஸ் தான் அதை எழுதி வச்சு தான் படிப்பேன்னு சொல்லி அதுக்கு மேலே பேசுறதுக்கு தைரியம் இல்லை. எப்போ ஏற்பட்ட மாபெரும் நடிகர்ன்றது. அவரோட ஒர்க் பண்ண வேண்டியது 2 படங்கள், 2ம் மிஸ் ஆகிடுச்சு. கஸ்தூரி ராஜா அவர்கள் இயக்கத்தில் இருந்திருக்க வேண்டியது, அண்ட் மனோபாலா அவர்களுடைய கருப்பு வெள்ளை படத்துலையும் இருந்திருக்கணும். அவருக்கு அப்போ உடல் நலம் சரியில்லாமல் போனது. இருந்தாலும் மலையாள படத்தில் ஒரு மாமேதையான திலகன் அவர்களுடைய பெர்ஃபார்ம் பண்ணோம். அதே மாதிரி சேனாதிபதி படத்துலேயும் ரத்னகுமார் அவர்கள் இயக்கத்தில் சிவாஜி சார் பண்ணியிருக்கணும். அது என்னுடைய துரதிர்ஷ்டம்